அது திராவிட சத்யா அண்ணன் எனக்கு நாங்கள் ரொம்ப நெருக்கம், எனக்கு ரொம்ப தெரியும். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இல்லை, திமுகவுக்கு நீங்கள் எல்லாருமே ஒன்று, நீங்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் எனக்கும் அவருக்கும் தான் போட்டி, அவரை ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படி பேசுகிறத நாங்களுமே வரும்போது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அது அப்படி இல்லை. ஒரு முதிர்ச்சி வரும்போது அப்படி இல்லை. எனக்கு இந்தி ஒழிக இல்லை, எனக்கு தமிழ் வாழ்க தான். திராவிடம் ஒழிக இல்லை, தமிழ் தேசியம் வளர்க வெல்க தான். எனக்கு நீங்கள் தோக்கணுங்கிறதல்ல என்னுடைய நோக்கம். நான் அதுக்கு போறதுக்கு வரல. நான் ஜெயிக்க, நான் வெல்லணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அவன் நேர்மறை சிந்தனை தான். திமுகவா ஒழிக்கணும், சரி, ஏன் ஒழிக்கணும்னு சொல்லணும். இதனால ஒழிக்கணும்டா. ஒரு கட்சியை திமுகவை வீழ்த்தணும். மாற்று யாரு? அதிமுக இல்ல. ஏன்னா தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை. அது எங்கள் நிலைப்பாடு, கோட்பாடு. நபிகள் நாயகத்திட்டே கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மையை வச்சு தாங்கிறாங்க. நெருப்புக்கு நெருப்பு மாற்று இல்ல, தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி யாரு? இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு இடத்துல கொள்கை மாற்று. ஒரே ஒரு இடத்துல. இங்க கொடியில் அண்ணா இருப்பாரு, அங்க இருக்க மாட்டார். வேற ஏதாவது கொள்கை மாற்று. அண்ணா இவங்க வந்தா கமிஷனே வாங்காம இது நடக்கும், இவங்க வந்தா சாராயம் இருக்காது, இவங்க வந்தா மலையை வெட்ட மாட்டாங்க, இவங்க வந்தா மண் அள்ள மாட்டாங்க, இவங்க வந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்ப எது மாற்று? ஒரு கோட்பாடு மாற்று. இந்தியம் அது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. திராவிடம் ஏமாற்று, திருட்டு போய் கூட்டான், ஏமாற்று. அப்ப தமிழன் நான், இது ரெண்டு கோட்பாடும் போயிடா. நாம தமிழன் தேசம், தமிழ் தேசம், நாடு தமிழ் தேசம். இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாட்டு முறை, மெய்யியல் கோட்பாடு, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி, கல்வி, கல்விக்கற்ற வேலை, கடல் வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், மலை வளம், மணல் வளம் எல்லாற்றையும் காப்பது. இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு ஒரு கோட்பாடு. அதுக்கு மாற்று இதுதானே இருக்க முடியும். நீ மும்மொழி கொள்கை இந்திய, திராவிடம் இருமொழி கொள்கை. எனக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி, கட்டாய பாடமொழி ஆங்கிலம். உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் தேவைப்பட்டால் கற்போம். இந்திய, தெலுங்க, உருத, மலையாளத்தை, கன்னடத்தை, பிரெஞ்ச, ஸ்பானிஷ, எது வேணுமோ கத்துப்போம். ஆனால் தமிழ் பயிற்று மொழி. இந்த கொள்கை யார் இருக்கா? நீ இலவசம், அது வளர்ச்சி திட்டம் இல்ல, வீழ்ச்சி திட்டம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறாய்? இது எங்க கேள்வி. அதுக்கு பதில் இருக்கா? எங்கிருந்து எடுக்கிற? என் பையிலிருந்து பணத்தை எடுத்து திருப்பி எனக்கு கொடுக்கறது. நீ பெரிய கொடையாளர் மாதிரி கட்டிக்கிட்டே நான் பைத்துக்கிற பையில 10 லட்சம் கோடி கடனை தொட்டிருக்கு. இந்தியாவில அதிக கடன் பெற்ற மாநிலம் இது. இந்த 10 லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? மகளிர் ஊக்கத்தொகை இருக்குல்ல, 950 கோடி 60 கோடியை நீங்க செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு. அப்போ இதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க? எங்கிருந்து எடுக்கிறீங்க? மறைமுகமா வாக்கு காசு கொடுக்கிறீங்க. தமிழ் மகன், புதுமை பெண் அப்படின்னு ஒரு இலவச பேருந்து தங்கச்சிக்கு. எனக்கு இவள்கிட்ட இழக்கிற பணத்தை எனக்கிட்ட கட்டணத்துல ஏத்துறீங்க. மின் கட்டணம் எதுக்கு இவ்வளவு உயருது? சொத்து வரி எதுக்கு இவ்வளவு உயருது? இப்ப மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது, சாலை வரி உங்களுக்கு உயருது, டோல் உயருது. எல்லாம் உயரும் போது நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன். சொத்து வரி, கட்டட வாடகை விலை ஏறிடுது. இந்த கட்டட உரிமையாளர் வாடகை அவர் கையில இருந்து கொடுப்பாரா, எனக்கிட்ட வாடகை உயர்த்தி அதை வாங்கி வரியா கட்டுவாரா? அப்ப வாடகை உயருது, மின் கட்டணம் உயருது. இப்ப நான் ஒரு கத்திரிக்காய், அரிசி, பருப்பு விற்கிறேன். இந்த அத்தியாவசிய பொருளின் விலையில தான் நான் இந்த சுமையை தூக்கி வைப்பேன். விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் விலையேற்றம், சுங்கச்சாவடி விலையேற்றம், இது வண்டி வாடகை விலையேற்றம், இது எல்லாம் அரிசி, பருப்பு, பால், முட்டை, எண்ணெயில ஏறிடுது. அதனால விலைவாசி உயர்வை விலையை கட்டுப்படுத்த முடியாம அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிறது. மக்கள் வாழ முடியாம தவிக்கிறான். இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. அப்ப இந்த நிலையில நீங்க பார்க்கணும். இலவசம் இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த கட்சிகள் ஏதாவது டாஸ்மார்க் சாராய கடை நான் வந்தா மூடுவேன் அப்படி சொல்லுதா பாருங்க.
இப்ப என் தம்பியே வந்து பாட்டுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடுறாரே ஒழிய நான் வந்தா அதை 3 சொல்ல மாட்டாரு அதே ஊர்ல. அதனால மாற்று சித்தாந்த மாற்று வேணும். திமுகவுக்கு மாற்றுனா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னு வேற ஒரு கொள்கையை வச்சுதான் அவனை ஒழிக்க முடியுமே ஒழிய இந்த கூட்டத்தை வச்சு ஆளை வச்சு அதெல்லாம் சரி வராது. அது சரி வராது. நீங்க ஒரு முதிர்ந்த பத்திரிகையாளர் போலவே சொல்றீங்க. நம்பப்படுகிறது, கருதப்படுகிறது, இல்ல இருக்குதுன்னு சொல்றேன், இருக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல இருக்குது, இருக்கிறதுனாலதான் என்ன நொல்லை விடாத காரணமே தான். வாங்க போய் பத்திரத்தை எடுத்துறவா, அந்த இடத்துல போய் நின்று இது ஏன் இடம்னு சொல்றேன், அவரே வருவாப்புல. ஏப்பா ஐயா தம்பி ஏன் இடம்பா அப்படின்னு போமா, அது விடமாட்ட வெளியில நிறுத்தி வச்சிருக்கிய. இல்ல இல்ல அவருக்கு இல்ல இல்ல அவர் கேட்கறது 10,000 ரூபா. அது 20,000 கோடி நம்ம நாட்டின் வளர்ச்சி திட்டத்துக்கு கொண்டு வந்தது. அதுல 14,000 கோடி எடுத்து குடும்ப தலைவிகளுக்கு அது பெண்களுக்கு 10,000 போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க. அதே இது இப்ப 3,000 ரூபா பொங்கலுக்கு அறிவிக்க போறாங்க இவங்க. அது 5,000 கூட வரலாம். அது வாக்குக்கானதுதான். அது போராடும் சார், நாங்களும் போராடுவோம். இப்ப நேரம் இல்ல, நான் வென்று மேய்ச்சல் நிலத்தை திறந்து விடுவேன். மேய்ச்சல் நிலத்துக்கு எந்த இடையும் இருக்காது. புதிய மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவோம். நான் ஆடு மாடு வளர்த்தலை நான் அரசு பணியா செய்ய போறதுனால நானே கூட்டு பண்ணை வச்சு வேளாண்மை ஆடு மாடு வாத்து கோழி தேனீக்கள் பட்டுப்பூச்சி எல்லாம் செய்வேன். ஆக்கிரமிப்பா ஆளையே அகற்றுவேன்.